ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 10th சோசியல் ஹிஸ்ட்ரி யூனிட் 1 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்க் பார்க்க போகிறோம். 2 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு ரிப்பீட் பண்ணி கேட்கக்கூடிய கொஸ்டின். மூவர் கூட்டு நாடுகளுடைய பெயர்களை குறிப்பிடுக. நேம் த கண்ட்ரிஸ் இன் தி ட்ரிபிள் அண்ட் தென் வாட் ஆர் த 3 மிலிட்டன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப். வாட் டு யூ நோ ஆஃப் ட்ரென்ச் வார், பதுங்குகுழி போர் முறை குறித்து நீங்கள் அறிவது என்ன. வாட் வாஸ் த ரோல் ஆஃப் முஸ்தபா கமால் பாட்சாவின் பங்கு என்ன. லிஸ்ட் அவுட் எனி 2 காசஸ் ஃபார் த ஃபெயிலியர்ஸ் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ். பன்னாட்டு சங்கத்தின் தோல்விக்கான காரணங்கள். இந்த மாதிரி கேள்விகள்லாம் பப்ளிக் எக்ஸாமுக்கு ரிப்பீட் பண்ணி கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முதல் உலகப் போருக்கான முக்கியமான காரணங்கள். டிஸ்கஸ் த மெயின் காசஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வெர்சைல்ஸ் உடன்படிக்கை. இந்த கேள்வியை ரிப்பீட் பண்ணி கேட்டிருக்காங்க. தேர்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பன்னாட்டு சங்கத்தின் பணிகள், ஒர்க் டன் பை லீக் ஆஃப் நேஷன்ஸ். ஸோ இந்த 3 தியரி கொஸ்டின் நல்லபடியாக படிங்க. இது இல்லாமல் மேப்பில் வந்து 42வது கொஸ்டின் கம்பல்சரி கேட்டாங்கன்னா கிரேட் பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, துருக்கி, போஸ்னியா, ஆஸ்திரியா, ஹங்கேரி, செர்பியா, கிரீஸ் எல்லா கேள்வியுமே கேட்கலாம். ஸோ யூனிட் 1 நல்லபடியாக தரவு பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணுங்கள்.